நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 3 அதாவது 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் முதல் 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிரன் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவானோடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப சிறப்பு. ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப அமக்கலைங்க. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியே சனி பகவான் தான். அவர் 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். வேலைக்கு செல்லும் அன்பர்கள் மேலதிகாரி சக ஊழியர்கள் சொல்கிறத கேட்டு வேலை செய்யணும். ஏன்னா அங்கே உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே அமர்ந்திருக்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் தகப்பன் காரகன் சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறதால் தகப்பனுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். சமூகத்தில் பேர் புகழ் கிடலாம். சூரியன் சனி இணைவு சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். ஆனால் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆரம்பத்தில் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், நகைக்கடை, துணிக்கடை, மற்றபடி இன்சூரன்ஸு பணியாற்றக்கூடியவர்கள், சுயமாக செல்ஃப் ஃபைனான்ஸ் போட்டு வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். எந்த குறையும் கிடையாதுங்க. ஸோ தொழில் பண்ணுறவங்களும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களும் சரி, சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வருமானு சொன்னால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. நல்லபடியாக சுமூகமாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். படிப்பில் கருத்தூண்டி படித்தா தான் நல்ல மார்க்கு பெற முடியும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 4 குடையவன் 8க்கு போயிட்டார். அதனால் மற்றபடி கணவன் மனைவி குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7 குடையவன் ராசியிலேயே இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரும். ஏன்னா குடும்பாதிபதி புதன் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது நிம்மதியான ஒரு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நல்ல பணவரவு இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளால் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. 6ல் கேது இருந்து சனி பார்வை இருப்பதால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அல்லது இன்னொரு பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லைகள் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆரோக்கிய ஸ்தானத்தை பற்றி சொன்னோம். ஆரோக்கியம் கொஞ்சம் ரிஷபராசி அன்பர்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை அப்படின்னு. குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. தாயினுடைய நிலை சரி இருக்காது. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை அப்படின்னும்போது 9 சனி பகவான் இண்டிவிஜுவலாக இருந்தால் பரவாயில்ல, சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால தந்தைக்கும் இடர்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி
வருமானம் அதாவது சுபீட்சமாக இருக்குமா அப்படின்னா தொழில் நல்லா போகுது, உத்தியோகம் சிறப்பாக போகும்போது எந்த குறையும் இல்லை, சுபீட்சமாக தான் இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதால் கொஞ்சம் அதிகமாக அலைச்சல் இருக்கும். நல்ல அதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 11இல் குரு எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. பிள்ளைகளால் பெருமிதம், பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 19, 20, 21 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பண வரவு, கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும், பணம் அதாவது வரவு இருக்குது. சுபீட்சமான ஒரு காலகட்டம். செலவினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் சொத்து வத்துகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்களே ஒழிய, இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு சிலர் நீங்கள் லேண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். 19, 20, 21 சந்திராஷ்டமம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.